சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் அப்போ நம்ம அதை கண்டுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் ஈஸியாக கிடைச்ச விஷயங்கள் கூட இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட கிடைக்கிறதில்ல. அதில் ஒன்று தான் இந்த அக்ரிகல்ச்சர் பார்த்து சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நமக்கு வேலை பார்க்க பிடிக்காது. இப்போது தோட்டத்தில் வேலை பார்க்கணும் போல் இருக்குது. பட் ஆனால் நமக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற போல் நம்மளே ரெடி பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படிக்க வச்சிட்டாங்க. படிக்க வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போகணும்னு நினச்சதுனால இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லை. ஆனால் வெளியில் போய் நம்ம ஃப்ரீயாக ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்குறோம். பட் ஆனால் நம்ம மனநிறைவாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக மனநிறைவாக கிடையாது. ஏன் எதனால் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலை என்ன தான் பிடிச்சிருந்தாலும் பட் மனநிறைவு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்கிறது நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்ட விஷயமும் சின்ன வயசில் நம்ம கூட பயணித்த விஷயம் மட்டும்தான் இன்றைக்கி மனநிறைவை தருது. அப்படி நான் எதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர். நான் சின்ன வயசில் தோட்டத்தில் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் படிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். வெளில ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற வேலையை நான் பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் அந்த அக்ரிகல்ச்சரில் கிடைக்கிற மனநிறைவு இந்த ப்ரொஃபஷனில் கிடைக்கவே இல்லை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராலையும் இதை சொல்ல முடியல. இந்த அக்ரிகல்ச்சர் மாறிட்டு வர்றதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற போல் அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம முன்னோர்கள் எந்தளவுக்கு விவசாயங்கள் பண்ணாங்களோ அந்தளவுக்கு இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் விவசாயங்கள் பண்ணுறதுக்கு விவசாயிகள் இல்லை. எதனால் அப்படின்னு யோசிக்கிறப்ப எல்லாருமே நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறணும்னு சொல்லிட்டு இங்கே கஷ்டப்பட யாருமே தயாராக இல்லை. ஒரு விஷயத்தை ஈஸியாக கிடைக்கணும், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே மைண்ட் செட் மாறினதுனால இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினதுனால இங்கே அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இல்லை, நிறையவே அழிஞ்சிட்டு வருது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நம்ம அப்பா காலத்தில் ஒரு 40% அக்ரிகல்ச்சர் கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் இப்போது நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20% கூட இந்த அக்ரிகல்ச்சரை கண்டினியூ பண்ணுறதில்ல. இதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த அக்ரிகல்ச்சரில் அவ்வளோ மன நிறைவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இது யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் இங்கே வந்து எல்லாருமே நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு நம்ம உணவு முறைகள் மாறிடுச்சு. நம்ம உணவு முறைகள் மாறினாலும் நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டைம் ஆஃப் பீரியட், அதாவது நம்ம வாழ்க்கைக்கான அந்த வாழ்வியல் நம்ம தாத்தாங்கலாம் பார்த்திங்கன்னா, தாத்தா காலத்தில் எல்லாருமே ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போது நம்ம அப்பா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் 50 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கிறாங்க. இப்போது நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னாவே ஒரு 40 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரும்போதே நிறைய நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற நம்ம சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் எதனால் பார்த்திங்கன்னா, நம்மளோட உணவு முறை தான் காரணமாக இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் காலத்தில் வந்து ஒரு பயிரிட்டாங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும். ஆனால் இப்போது ஒரு பயிரிடுறது 3 மாதம். 3 மாதத்துலேயே அந்த மகசூலை பார்க்கணுன்னு ஆர்வப்பட்டு எல்லாருமே நம்மளோட வாழ்வு முறைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அப்டேட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்டேட்டாக கொண்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்மளோட உணவு முறை மாறுறதுனால நம்மளோட டைம் ஆஃப் பீரியடும் கம்மியாகிட்டு வருது. இது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே டெக்னாலஜிக்கு பின்னாடி ஓடணும்னு சொல்லிட்டு ஷார்ட் டைமில் எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்கணும்னு நினச்சி அவங்களோட வாழ்வியலை இழந்துட்டுருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இங்கே நம்ம அப்பா காலத்தில் 40% அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணவங்க இப்போ 20% கூட கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். இதை நாம் என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளோட பழைய வாழ்வியலை நம்ம அனுபவித்து வாழ முடியும். நம்ம தாத்தாங்க காலத்துலலாம் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. அதை நான் லைவாகவே பார்த்துருக்கோம். அவங்க விவசாயம் பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நடைமுறையில் என்ன இருக்கோ, அதாவது இயற்கையாக என்னென்ன இருக்கோ அந்த மருந்துகளை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணாங்க. அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, எந்த கெடுதலும் இல்லாமல் மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் நம்மளால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்க வாழ்வியலில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவசர உலகம், அதிகமாக ஆசைப்படுற உலகம், எல்லாமே மாறிங்க அவசரத்துக்காக தேவைக்காக எல்லாமே உணவிலையும் மாற்றி நம்ம வாழ்விலையும் மாற்றிட்டுருக்காங்க. எல்லாருமே அவசர காலத்தில் நாமளும் அவசரப்படணும்னு எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாருமே அவசரப்படுறதுனால மட்டும்தான் இங்கே எல்லா முறைகளும் மாற்றப்பட்டு தேவைக்கேற்ப தன்வசப்படுத்துறதுனால மட்டும்தான் இயற்கையாக இல்லாமல் 6 மாத காலம் விளைவிச்சு பலன் கொடுக்க வேண்டிய அனைத்து தாவரங்களும் இப்போ 3 மாத அளவில் எல்லாம் மாறிடுச்சு. இதை மாறுறதுனால நம்மளோட வாழ்வியலும் குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. நம்ம தாத்தாங்க நமக்கு தெரிஞ்சு 80-90 இயர்ஸ் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம அப்பாங்க 60
50 இயர்ஸ் வாழ்கிறாங்க. இப்போது நம்ம ஸ்டேஜில் நம்மளை சுற்றி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம பார்க்குறப்போ 35, 40 தான் நம்ம தொடுறோம். இன்னும் பிற்காலத்தில் 35, 40லாம் பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம் பண்ணணும். அதுவும் நல்ல விதமாக பண்ணணும். எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நாம் பழைய வாழ்வியலை நோக்கி நாம் நகர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நமக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ முடியும். ஃபஸ்ட்டு நாம் மாறணும். அப்போ தான் இங்கே எல்லாம் மாறும். நாம் மாறாமல் நம்ம மாற்றணும்னு நினச்சா இங்கே எதுவுமே மாறாது. அப்படி நினச்சி தான் இப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சிருக்கேன்.